ஷாட்டா ஷாட்டை பாத்தியா? என்னடா தம்பி சோகமாவே இருக்க ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து? அவன் பிரச்சனை அவனுக்குண்ணே. பேசாம மேட்சை பாருங்கண்ணே. பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் தெரியும். என்ன பிரச்சனை உனக்கு? மாசம் 4 தடவை வீட்டுல ஃபோன் போட்டு அம்மா கூடுது, வாப்பா பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும். நானும் மாசம் 4 தடவை போயிட்டு வரேன். போனா வீடு இருக்கா இடம் இருக்கா பங்களா இருக்கான்னு கேட்காங்க. நான் கூட உனக்கு தான் ஏதாவது பிரச்சனை தரலன்னு நினைச்சேன். வீடு இடம்லாம் வாங்கி போட வேண்டியதானே? வாங்கி போடுறாதா? அவ்வளோ காசு இருந்தா நான் எதுக்கு எங்க உட்கார போறேன்? காசு இல்ல. காசு இல்லைண்ணே. இந்த பொண்ணு பாக்குற சமாச்சாரமா எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்? ஒரு 2 வருஷத்துல போக்குவரத்து செலவு, புரோக்கர் காசு, பலகாரம் பண்றோன்ட்டு ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட செலவு. 4 லட்ச ரூபாட்ட? 4 லட்ச ரூபா பண்ணிருப்பேன். அதோட 1 லட்ச ரூபாய் கம்மியா 3 லட்ச ரூபாய்க்கு இடமே கிடைக்கும் நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, தெரியுமா? நான் என்ன சும்மா சின்ன பிள்ளை மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? காமெடி இல்ல தம்பி, நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குல்ல, ஆமா, அங்கனக்குள்ள 3 லட்ச ரூபாய் முன்பணத்துக்கு இடம் 5 லட்ச ரூபாய்க்கு தனி வீட தராங்கப்பா. என்ன சும்மா சின்ன பிள்ளை மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? காமெடிலாம் இல்லையா, நிஜமா நம்ம பிரீமியர் ஹவுசிங் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல சென்னையில தராங்க. இது தெரியாம போச்சுண்ணே. நானே இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா போட்டேன்னா வீடோட எனக்கு சேர்ந்து கிடைச்சிருக்கேன். இது தெரியாம போச்சு. செட்டிலா இருக்க வேண்டியதானே? என்னண்ணே எனக்கு விவரம் இல்லைண்ணே. ஊர்ல இருக்கான்ட்டெல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. சரிண்ணே, நான் வீட்டை புக் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேண்ணே. தம்பி உஷாராயிட்டாப்ல. நீங்க எப்போ உஷாராக போறீங்க? ஒரு கால் பண்ணீங்கன்னா, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீட்டு வாசலுக்கே கேப் வந்துடும். வந்து பாருங்க, பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்கங்க.